அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆட்டுத்தலையை எப்படி சமைப்பது என்றெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஆட்டுத்தலையை சமைத்ததை எப்படி சாப்பிட வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி கண்ணப்பட்டையை பிரிச்சுட்டேன், போட வேணான்னு தான் நினச்சேன். பட் ஆல்ரெடி நம்ம ஃபேமஸ் ஆகிட்ருக்கோம். எப்படின்னா, வடிவேல் சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா, பில்டப் பண்ணுறோமோ பீலாக விட்றோமோ அது முக்கியம் இல்லை, இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும். இப்போ பார்க்க வைக்கிறேன் இல்லையா உங்களெலாம், அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இது வந்து மாஷல்லா வேக வச்ச ஆட்டுத்தலை. நம்ம வேக வச்சு பார்ட் கைட்டி இன்ஷால்லா ஆட்டுடைய தலையை வந்து கறியை தனியாக எலும்பு தனியாக பிரித்து மூளையை தனியாக எப்படி செய்யணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஆனால் இந்த ஆட்டுடைய இந்த கண்ணப்பட்டையை வந்து பேத்து எடுத்துட்டேன், தூக்கி போட்டேன் குப்பையில். ஆனால் இப்போ இது வந்து நாக்கு, இங்கே பாருங்கள், இது நாக்கு. ஏன்னா அதாவது இதை வந்து நம்ம அப்படியே எப்படி சாப்பிட்லான்னாக்கா, இதை பைப்பு இருக்குல்ல, ஓஸ் வந்து இந்த மூக்கு உள்ள வாயில் இந்த இடத்துல தொண்டைக்குழி இருக்குது பாருங்கள், இந்த தொண்டைக்குழி உள்ள ஓஸை சொருவி, ஏன்னா ஓஸை உள்ளே சொருவி விட்டு நல்ல தண்ணியை பீச்சு அடிச்சிங்கனாக்கா உள்ளே இருக்கிற இதெல்லாம் போயிடும். பல்லுலாம் ப்ரஷ்ஷு போட்டு தேய்ச்சிடணும். இதுக்கு ப்ரஷ் போடுறதுக்கும் ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு இந்த தாவட்டை எல்லாத்தையுமே ப்ரஷ் போட்டு நல்லா கழுவிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம அழகாக சாப்பிட்லாம். பச்சி பிஸ்மில்லா, சுத்தமாக இருக்கும். ஒரு பார்ட்ஸும் வீணடிக்க வேண்டியதில்லை. எலும்பு தவிர எல்லாத்தையும் திங்கலாம். எலும்பு தூக்கி போட்டிங்கன்னா ஜின்னுங்க சாப்பிட்றோம். ஜின்னுங்களோட உணவு எலும்புகள் தான். எலும்பு சாப்பிடும், ரத்தத்தை குடிக்கும். மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடக்கூடியது ஜின், சைத்தான். ஜின் இனத்தில் தான் அல்லாஹ் சைத்தானையும் படைச்சங்கிறான். என்ன பிஸ்மில்லா. அதாவது இதை எப்படி வேக வைக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பார்த்து பிரித்து சாப்பிட்டோம்னா கொப்புசு வச்சுக்கலாம். கொஞ்சம் சலாத்து, கொப்புசோட சலாத்து வச்சு இதுவுமே செஞ்சு சாப்பிடுங்க. மாஷல்லா. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் கண்ணப்பட்டை சாப்பிட்டோமா, இப்படி உள்ளே விட்டோம்னா எல்லாம் அதை கரெக்டாக பார்ட்டாக கைட்டி எடுக்கணும். ஆப்ரேஷன் தான். பாருங்க, விரல இந்த பக்கம் விட்டு வெளியே எடுத்தால் கண்ணு தனியாக வந்துடும். வந்துச்சா? ஆமாம், பிஸ்மில்லா. அடடா, என்ன ருசி, என்ன ருசி. ஒரு ஆடு தலையை ஒரு ஆள் முழுசாக சாப்பிட்லாம். என்ன மாதிரியாக இருந்தால், என்னை விட கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கிறவங்க 2 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க 3 பேரை சாப்பிட்லாம். எனக்கு ஒரு தலை முழுசாக வேணும், நான் முழுசாக சாப்பிட்ருவேன். ஒரு தலையை வந்து முழுசாக சாப்பிட்றேன். எப்படியும் ஒரு 600 கிராம் கறி வரும் டோட்டலாகவே. 600 கிராம் டோட்டலாக கறி வரும். இல்லை அரை கிலோவாவது வரும், 500 கிராமாவது வரும். மூளை தனியாக எடுத்து முட்டை போட்டு சூப்பராக பொரிக்கலாம். அவிச்ச முட்டையில் ஆம்லேட் போட்டோம்ல மூளையை வச்சு, அந்த மாதிரி நீங்களும் உண்மை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. எந்த சூழலையும் சரி, அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கணும். அல்லாஹுக்கு மட்டுமே அடிக்ட் ஆகுங்க. எந்த கட்சிக்கோ எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கோ அடிக்ட் ஆகிடாதீங்க, யாராக இருந்தாலும் சரி. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு, இதுதான் நம்மளுடைய கொள்கை. லா இலாஹா இல்லல்லா, வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லா, அல்லாவின் தூதர் என்பதற்கு நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன், சாட்சியாக இருக்கிறேன். அல்லாவின் தூதராகவும் இருக்கிறார், அல்லாவின் அடிமையாகவும் இருக்கிறார்.
அனைவருமே அல்லாஹ்வின் அடிமைகள் தான், ஆதமுடைய பிள்ளைகள் தான். அதனால தான் இஸ்லாம் ஒரு தாய் தந்தையிலிருந்து எல்லோரும் வந்ததனால் சகோதரத்துவம் சகோதரித்துவம் என்று சொல்கிறது. சரியா? அதனால் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்தன், இயேசு இப்படியெல்லாம் மனிதனாக்கி கொண்டான், இறைவன் ஆக்கவில்லை. இறைவனுடைய அடிமைகள். இறைவன் தன் கரத்தால் படைத்தான் ஆதமை, வளைந்த எலும்பினால் துணைவியை கொடுத்தான். அந்த ஒரு ஜோடியிலிருந்து பழகி பெருகச் செய்தான். நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளைகள். நம் அனைவருக்குமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்குமே ஒரே ஒரு தாய் தந்தை தான், அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாம். காலம் போக 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 சைத்தான் நம்மளை வழிகெடுத்து நம்மளை ஜாதி மதமாக பிரிச்சுட்டான். குலங்களாக, கோத்திரங்களாக, கிளைகளாக, இலைகளாக ஆக்கினோம். புரிந்து கொண்டீங்களா? குலங்கள் மனித குலம், கோத்திரம் என்பது வேலையை குறித்தது, கிளைகளாக என்றால் மரக்கிளைகளாக பிரிகிறோம், அப்புறம் இலைகளாகி உதிர்ந்து போகிறோம். உதிர்ந்து நாம் இந்த மண்ணில் புதைக்கப்படுகிறோம், பிறகு மறுமை நாளன்று எழுப்பப்படுவோம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் கான்செப்டு. பூமி என்பது ஒரு வாடகை வீடு, வந்தோமா வாழ்ந்தோமா போனோமான் இருக்கணும். இங்கே இருக்கிறத அழிக்கிறதுக்கு எவனுக்குமே உரிமை இல்லை. அதனால் யார் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நிற்போம், எல்லோரும் இணக்கமாக இருப்போம். வணக்கம் சொல்வதை தவிர்த்து வாழ்த்து சொல்வோம். இன்ஷா அல்லாஹ். வாழ்த்து என்பது சலாத்தை சொல்லலாம். வாழ்க வளமுடன் என்று சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் வாழ்க வளமுடன், இறைவனுடைய நாட்டப்படி. ஃபோன் வேறு வருது. ஹைர், இன்ஷா அல்லாஹ். வீடியோ முடிச்சுக்குவோம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.